குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல டேர்ம் 1ல செகண்ட் லெசன் நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நியூ லெசன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து ஜாமெண்ட்ரியில நம்ம வந்து பேசிக்கா என்ன பார்த்தோம்? 3 டைமென்ஷன் ஷேப்ஸ் அண்ட் 2 டைமென்ஷன் ஷேப்ஸ் பார்த்தோம். இருபரிமாண வடிவங்கள் மற்றும் முப்பரிமாண வடிவங்கள் பார்த்தோம். ஸோ முப்பரிமாண வடிவங்கள்ல நம்ம வந்து கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கோலம், கூம்பு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர். ஓகே, 5 ஷேப்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து ஆங்கிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு, குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம், முழு பூஜ்ய கோணம், இதெல்லாமே பார்த்தோம். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், கியூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் லெசன் எண்கள், நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடம். ஸோ நம்ம இது வரைக்கும் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 10,000 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு இந்த நம்ம 5th ஸ்டாண்டர்ட்ல 10,000க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, நம்மளோட டே டு டே லைஃப்ல அது எங்கெல்லாம் பார்க்கணும். நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்குறாங்க, ஒரு 55 இன்ச் டிவி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 65 இன்ச் டிவி, பெரிய டிவி வாங்குறாங்க. ஸோ அந்த டிவியோட ரேட் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களும் அம்மா அப்பாவோட கடைக்கெல்லாம் போவீங்கல்ல, இப்போ வந்து ஒரு டிவி அப்பா வாங்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா அப்பா எவ்வளோ பே பண்ணியிருப்பாருன்னு சொல்லுங்க. நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, இந்த டிவி இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன 50,000 ரூபான்னு சொல்றீங்க. கரெக்ட், எஸ். அப்ப அது எவ்வளோ? 10,000க்கு மேல பெரிய நம்பர் தானே. ஸோ நமக்கு வந்து அந்த 10,000க்கு மேல இருக்கிற வேல்யூஸ். அப்பா ஒரு புது பைக் வாங்குறாரு. ஸோ பைக்கோட ரேட் மினிமம் எவ்வளோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், 1.5 lakhsக்கு மேல இருக்கும், 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். கரெக்ட். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம அப்பாவும் அம்மாவும் சொல்ற நம்பர்ஸ் வந்து புரியுது. இவ்வளோ லட்சம், இவ்வளோ ஆயிரம்னு சொல்றது வந்து நமக்கு நல்லாவே புரியுது. பட் நம்ம அதுல வந்து நான் அதை வந்து எழுதி பழகல, இன் நம்பர்ஸ்லயும் எழுதி பழகல, இன் வேர்ட்ஸ்லயும் நம்ம எழுதி பழகல. அப்படிங்கிறதுனால அது இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கா, இவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நமக்கு தெரியுது 1.5 லட்சம், 50,000, 2 லட்சம் எல்லாமே நமக்கு தெரியுது. கரெக்டா? பிகாஸ் நம்ம 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 10,000 வரைக்கும் தான் எழுதி பழகியிருக்கோம், படிச்சு பழகியிருக்கோம். ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, மோர் தென் பியாண்ட் 10,000க்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? ஓகே, சரி. இப்போ எனக்கு வந்து 10,000 நான் இப்போ போர்டில் எழுதியிருக்கேன். இந்த 10,000த்துல எங்கேயாவது கமாவோ, ஸ்பேஸோ, டாட்டோ ஏதாவது வச்சிருக்கேனா? இல்ல. 1 4 சைஃபர் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு இது தெரியுது 10,000 அப்படின்னு. பட் உங்களுக்கு படிக்கும்போது இதுக்கு மதிப்புகள், இட மதிப்புகள் சொல்லிக் கொடுப்போம். அதுதான் பிளேஸ் வேல்யூன்னு பேரு. 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000ஆவது. அப்ப அங்க வந்து எதுக்கு நடுவுல கமாஸ் வரணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே அது வந்து ரீட் அண்ட் ரைட் பர்பஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேவா? ஈஸியா உங்களால ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். ஓகே, அதுக்குதான் 10,000க்கு மேற்பட்ட எண்களை எழுதுவது, ஹவு டு ரீட் அண்ட் ரைட். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிளேஸ் வேல்யூ இஸ் இட மதிப்பு, ஃபேஸ் வேல்யூ இஸ் முகமதிப்பு. முகமதிப்புங்கிறது நம்மளுடைய முகமதிப்பு கிடையாது, நம்பர்ஸ்க்கான முகமதிப்பு. ஓகே, பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ, இதுதான் 2.1 அண்ட் 2.2 எக்ஸசைஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 2.1 எக்ஸசைஸ் வெறும் ஃபில்லப்ஸ் மட்டும்தான். 2.2 எக்ஸசைஸ்ல ஒரு 1 or 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன் ஜென்ரல் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்றதுக்கோ இல்ல ஃபியூச்சர்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் இல்லையா, ரீட் அண்ட் ரைட் கம்பல்சரி நமக்கு இன்னைக்கு தெரியணும்ல. நம்ம கையில இப்ப வந்து 100 rupees கொடுப்பாங்க, மேபி 500 rupees கொடுப்பாங்க கடைக்கு போயிட்டு வான்னு. நாளைக்கு நம்ம பெரிய பசங்களாகும் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நம்மளோட ஒரு டேர்ம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த பைசாலாம் நம்ம எண்றதுக்கு, கவுண்ட் பண்றதுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா? ஸோ அப்ப நம்ம இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாமே கத்துக்க முடியும். ஓகேவா? டன். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸா ஒரு திருக்குறள் சொல்றேன். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. Think carefully before starting a task. Thinking after starting is a mistake. அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது வந்து யோசிக்கணும்.
அது வந்து டாஸ்க். அதே வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சோம் அப்படின்னா மிஸ்டேக். தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது கரெக்ட், அது தட் இஸ் அ டாஸ்க். தொடங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சா அது வந்து தப்பு. பிளான் பிஃபோர் யூ ஆக்ட். ஓகேவா? நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நாம யோசிக்கிறது வந்து மிக மிக உத்தமமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம பாடத்துக்கு போயிடலாம். ஸோ 2.1 தான் உங்களுக்கு நம்பர்ஸ் பியாண்ட் 10. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பைசைக்கிள் வாங்குறேன். ஓகே, ஸோ ஒரு பைசைக்கிள் வாங்குறேன். அந்த பைசைக்கிள் பாத்தீங்கன்னா பைசைக்கிள் அப்படிங்கிறது வந்து இருசக்கர வாகனம். இதனோட விலை என்னன்னு பாப்போமா நம்ம? நான் படிக்கிறேன். ருபீஸ் 87,500. இங்க ஒரு கார் புள்ளி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, கமா யூஸ் பண்ணிருக்காங்களா? சோ ஏன் இந்த கமா இங்க யூஸ் பண்ணிருக்காங்க? இப்ப 87ஐயும் 500ஐயும் பிரிச்சிருக்காங்க, கரெக்டா? சோ அப்ப வந்து நமக்கு படிக்கிறதுக்கு 87,500 அப்படின்னு ஈஸியா படிக்கலாம். இப்ப இடமடிப்பு பாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேசஸ் ஒன்ஸ் பிளேஸ், ஒன்றாம் இடம். செகண்ட் பிளேசஸ் டென்த் பிளேஸ், 10ஆம் இடம். தேர்ட் பிளேசஸ் 100ஆம் இடம், 100th பிளேஸ். ஃபோர்த் பிளேசஸ் 1000, 1000. ஃபிஃப்த் பிளேசஸ் 10,000. சிக்ஸ்த் பிளேசஸ் லட்சம். நமக்கு இந்த வருஷம் லட்சம் வரைக்கும் தான் பார்ப்போம். அதே வந்து நீங்க வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த் போயிட்டீங்கன்னா கோடி வரைக்கும் நீங்க பாப்பீங்க. கோடி, 10 கோடி, 100 கோடி வரைக்கும் பாப்பீங்க. ஓகே, பட் இந்த கிளாஸ்ல இந்த 6 டிஜிட்ஸ் தான். டிஜிட் 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ். ஓகே, இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா லட்சம் அப்படிங்கிற பிளேஸ்ல 7 இருக்கு, 10,000ங்கிற பிளேஸ்ல 4 இருக்கு, தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கு, அட்வான்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு. கரெக்டா? சோ இத நம்ம வந்து ரீட் பண்ணும்போது 74 lakhs 74 7 சாரி 7,43,295. அதாவது 7,73,205. சோ அந்த ரீட் பண்ணும் போதே உங்க வாயில வரத பாருங்க, 7,43,295. அங்க லட்சம், 10,000, 1000, 100, 10, 1 எல்லாமே ஸ்ட்ரெஸ் பண்றோமா? சோ இப்ப இதே பாருங்க. இப்ப எனக்கு 743,295 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப இத கமா எல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம எப்படி படிக்கிறது? படிக்காம யோசிக்கிறோம். கரெக்டா? நான் கமா வந்து அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணோன்னே எப்பவுமே கமாஸ் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் முடிச்சோன்னா ஒரு கமா, அடுத்தடுத்தது 2 டிஜிட்ஸ் முடிச்சோன்னா ஒரு கமா போடணும். 7,43,295. சோ கமா விழுந்தோட நமக்கு ரீட் பண்றது எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? எஸ். இப்ப இன்னொரு அனிமேஷன் காட்டுறேன், அதுல உங்களோட முழு பாடமும் வந்துரும். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மீனாங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, ஒரு ஃபேர் போறாங்க, ஃபேர் ட்ரேட் சென்டருக்கு போறாங்க சென்னையில. சோ அப்ப அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா டுடேஸ் விசிட்டர்ஸ் 25,437 பீப்புள்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம இதுல ட்ரேட் சென்டர்ல விசிட் பண்ண மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து 25,347 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா வாஸ் கன்ஃபியூஸ்ட். அம்மா வாட் நம்பர் இஸ் 25,347? ஐ ஒன்லி நோ அப் 9,999. நம்ம 10,000க்கு கீழே இருக்கிறதானே பார்த்திருக்கோம். மீனா கேக்குறா, அம்மா எனக்கு வந்து 25,347னா என்னன்னே தெரியல. நான் 9 தான் வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப மீனாவோட அம்மா, her mother smiled. That's 10,000s. Let me show how to count beyond 9,999. 10,000 நம்மளை எண்றது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். And that's when Meena learned about 5-digit numbers, place values, and the magic of commas. So அதுக்கப்புறம் தான் மீனா
ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸ் என்ன, பிளேஸ் வேல்யூஸ்னா என்ன, மேஜிக் ஆஃப் கமாஸ்னா என்னன்னு கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வாட் வி லேர்ன் டுடே, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்? மீனா ட்ரேட் சென்டர் போயிருக்காங்க. ஒன்றாம் இடம், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000. ஸோ 25,347. Okay. So after 9,099 comes 10,000. 9,999 அப்புறம் வருது 10,000. 99,999 comes 1 lakh. After 99,999 அப்புறம் வருது 1 லட்சம். அப்போ 9,999 அடுத்தது வருவது 10,000. 99,999 அடுத்தது 1 லட்சம். வெறும் 999 அடுத்தது வருது 1000. சரியா? அப்ப 1000, 10,000, 1 லட்சம். சோ ஒரு 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் வரப்போறது 4, 4க்கு அப்புறம் வரப்போறது 5, 5 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் வரப்போறது 6. இப்படி வந்து டிஜிட்ஸ் வந்து 1 1 இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப வந்து பிக் நம்பர்ஸ் பாருங்க. சோ 10,000க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கரெக்டா? எஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 10,000, 10,001, 10,002, 10,000, 20,000. சோ கவுண்டிங் ஆயிட்டே போகுதா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா rights tickets sold 12,500. Total visitors today. Prize money. Distance of fare from school. சோ இதெல்லாமே வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் அங்க ட்ரேட் சென்டர்ல சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு கஷ்டமாகுது. ஓகே. இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க 25,347. 20,000 அப்படிங்கிறதுல 10,000 இருக்கு. 5,000 அப்படிங்கிறதுல மொத்தமா 5 into thousands இருக்கு. 300ல 3 into 100, 3 நூறுகள் இருக்கு. 4 பத்துகள் இருக்கு. 7 ஒன்றுகள் இருக்கு. அப்ப அதை பிரிச்சீங்கன்னா 25,000 கூட்டல் 300 கூட்டல் 40 கூட்டல் 7, 25,347. சோ இந்த நம்பர் கம்பேரிசன் நமக்கு தெரியும். 12,000 is greater than 9,999. 25,347 விட 25,350 வந்து சின்ன நம்பர். 50,000 விட 49,999 ரூபாய் சின்ன நம்பர். இதே வந்து 73,200 விட 73,250 பெரிய நம்பர். சோ இது வந்து கம்பேரிசன். இப்ப பாருங்க 10,000, 11,000, 20,000, 25,000, 50,000, 75,000, 99,000, 99,999. இந்த ஸ்கிரீன் தயவு செஞ்சு எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10,000, 11,000, 20,000, 25,000, 50,000. தமிழ் மீடியம் தமிழ்ல எழுதணும், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதணும். ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து 99,999 99,999. ஓகே. சரி. இப்போ டே டு டே லைஃப்ல இதையெல்லாம் எங்கெல்லாம் நீங்க பாப்பீங்க? சரி. ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் 12,500. The district printed 12,500 textbooks for students. சோ மொத்தமா இருக்கக்கூடிய மாவட்டத்துல 12,500 புத்தகங்கள் அச்சிடப்பட்டது. உங்களோட ஸ்கூல்ல எவ்வளவு புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றது இந்த வருஷம்? 12,500. எப்படி எழுதியிருக்காங்க? 1, 10, 100, 1000, 10,000, 12,500. 3 டிஜிட்ஸ் அப்புறம் ஒரு கமா வரணும். ஸ்டேடியம், உங்களோட ஸ்டேடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. The Chennai Stadium can hold 45,000 spectators. அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டேடியம் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு பார்வையாளர்களை வந்து அங்க வந்து இடம் பிடிக்க முடியும் அப்படின்னா 45,000. 45,000. ஓகே. ஓகே. அடுத்தது ரயில் டிக்கெட். சோ ஒரு நாளைக்கு லோக்கல் ட்ரெயின் கேரிஸ் 32,800 பேசஞ்சர்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். நம்மளோட லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸோட கவுண்ட் என்ன? 32,800. சோ 1, 10, 100, 1000, 10,000 வரைக்கும். அப்புறம் மார்க்கெட் போறோம் போடுறாங்க. ஒரு
உள்ளூர் கடையில வந்து டெய்லியும் வந்து ப்ராஃபிட், நம்ம வீட்டு பக்கத்துல வந்து டெய்லி மார்ச் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்ஸ் எல்லாம் பழமுது நிலையம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவனுக்கு டெய்லி ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னா 75,500 rupees ப்ராஃபிட் வருது. சோ எலெக்ஷன், நம்ம எலெக்ஷன்ல போய் இப்ப எலெக்ஷன்ல நமக்கு விஜய் வின் பண்ணார்ல, எல்லாரும் ஓட் போடுறதுக்கு போனோம்ல, நீங்க அம்மா அப்பாவெல்லாம் போக சொல்லிருப்பீங்கல்ல. அவர் வார்ட் ரிசீவ் 58,000 டோட்டல் votes in the election. நம்ம வார்டுல மொத்தம் 58,000 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 58,000. ஓகே. சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ரோட் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ், வந்து கடந்து போற தூரம், the highway is 20,000 meters long. ஸோ நம்ம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கோயம்புத்தூர் டு சென்னை ஹைவே லெங்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 மீட்டர். ஓகே. ஸோ அது வந்து மீட்டர்ல டிஸ்டன்ஸ்னால மீட்டர்ல கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ பிளேஸ் வேல்யூ பாருங்க. So 5-digit place value table ones, tens, hundreds, thousand, 10,000 இதுதான்ப்பா இருக்கும். இதுதான் 5-digit place value table. ஓகேவா? சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் வேணாலும் உங்களுக்கு இங்க இன்புட் கொடுக்குறேன். நீங்க சொல்ற நம்பரையே நான் கொடுக்குறேன். ஷோ 35,896 நீங்க கொடுத்தீங்க. சோ இதுல 6 ஒன்றுகள் இருக்கு, 9 10கள் இருக்கு, 8 நூறுகள் இருக்கு, 5 ஆயிரங்கள் இருக்கு, 3 10,000கள் இருக்கு. அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. 35,896, 35,896. ஓகே, டன். இப்போ இதனுடைய இடமதிப்பு நீங்க பாத்தீங்க. ஃபேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இப்ப இந்த 3 எந்த இடத்துல இருக்கோ 10,000வது இடத்துல இருக்கா, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 3 தான். 5, 8, 9, 6 அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது. சோ ஃபேஸ் வேல்யூ இஸ் முகமதிப்பு. the digit itself always, அந்த இலக்கம் தன்னை மட்டுமே சுட்டி கொள்ளக்கூடியது. பிளேஸ் வேல்யூ இடமதிப்புங்கிறது டிஜிட் இன்டு பொசிஷன் வேல்யூ. இப்ப இந்த 8ங்கிறது 100வது இடத்துல இருக்கிறதுனால 8 இன்டு 100 ஆகி அது 800 ஆகுது. இதே வந்து இந்த 8க்கு வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து மாறல, 8 8 தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. 25,347ல டிஜிட் 5 இன் thousands பிளேஸ். அப்போ அந்த 5 thousands பிளேஸ்ல இருக்கிறதுனால அதனுடைய பிளேஸ் வேல்யூ 5 இன்டு 1000, 5,000. இதே அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 5 தான். ஓகேவா? வேற வேற நம்பர் கொடுத்தாங்க பாருங்க. samples 50,000, 73,625, 40,806, 806, 99,999. சோ இதுல ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ரொம்ப அழகா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த ஸ்கிரீன் எல்லாம் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூ, பில் நம்பர்ஸ். நம்ம இப்ப பில்லு பண்ண போறோம். சரியா? சரி, இப்ப இதுல வந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு இது செலக்ட் பண்றோம். இப்ப பாருங்க, நானா ரேண்டமா செலக்ட் பண்ணேன். 22,143. சோ 3 ஒன்றுகள், 4 பத்துகள், 1 100, 2 ஆயிரம், 2 10,000. 20,000, 2,143. நான் வேற ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா 5 ஒன்று இருக்கு, 4 10 இருக்கு, 7 100 இருக்கு, 8 ஆயிரம் இருக்கு, 5 10,000 இருக்கு. இங்க பாருங்க, 50,000, 5 10,000 தான். 5 இன்டு 10,000 50,000, 8 இன்டு 1000 8,000, 7 இன்டு 100 700, 4 இன்டு 10 40, 5 ஒன்றுகள் 5, 48,745. ஓகே, இதெல்லாம் உங்க எக்ஸசைஸ்ல இருக்கிறதா, நான் புதுசாலாம் எதுவும் கொடுக்கல. உங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் உள்ள கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து என்ன நம்பர்ஸ் வேணாலும் 84, 6, 8, 9. ஓகேவா? சரி. 9 ஒன்றுகள், 8 பத்துகள், 6 நூறுகள், 4 ஆயிரங்கள், 8 10,000ங்கள். 84,689. ஓகே, இப்ப கமாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் சிஸ்டம் கமா ரூல், நம்ம இந்தியன் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். From the right, place first comma after 3 digits. Then place commas after every 2 digits. அதானே நான் உங்களுக்கு சொன்னேன். வலம் இருந்து முதற்கார் புள்ளி 1 இலக்கங்களுக்கு பிறகு, பின்னர் ஒவ்வொரு 2 இலக்கங்களுக்கு
பிறகு கமாஸ் போடணும். இங்க பாருங்க, இது 25,347. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் முடிஞ்சோன்னா ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட்ஸ், அப்புறம் நம்பர் இல்ல, ஸோ நோ கமா. இதே இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் முடிஞ்சதும் ஒரு கமா, அடுத்து 2 டிஜிட்ஸ் முடிஞ்சதும் ஒரு கமா, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்லை, ஸோ அதோட ஸ்டாப். ஸோ 25,347. இங்க எப்படி வந்து கமாஸ் வருது பாத்தீங்களா? ரூல் கொடுத்துக்கிறது பாருங்க. 3 டிஜிட்ஸ் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் இது நம்பர் கார்புள்ளி இல்லாம எழுதுறது, அப்புறம் இப்ப கார்புள்ளி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3,84,000க்கும் போட்டிருக்காங்க. இப்ப இங்க அடுத்தது 52,400க்கு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து வேற ஏதாவது நம்பர் இப்ப வந்து போட்டிருக்கேன். ஆட் கமா 12,58,695. இப்ப வந்து உங்களுக்கு வந்து இங்க ஒரு நம்பர் தான் இருக்கும். இங்க 2 நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம் காமிச்சிருக்கேன். ஓகே, சரி. இங்க எக்ஸாம் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. 73 and 625. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து இது நம்மளோட ஆக்டிவிட்டி. ஓகேவா? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், வேர்ட் ஃபார்ம், கம்பேர் நம்பர்ஸ். இதை மட்டும் அசெண்டிங் ஆர்டர் வேண்டாம் நமக்கு, அடுத்த கிளாஸ்ல தான். கம்பேர் நம்பர்ஸ் கூட அடுத்த கிளாஸ் தான். இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மட்டும் பார்த்தா போதும். ஸோ 25,347ல எவ்வளவு 10,000 இருக்கு, எவ்வளவு 1000 இருக்கு, எவ்வளவு 100 இருக்கு, எத்தனை பத்துகள் இருக்கு, ஹவு மெனி ஒன்ஸ் ஆர் தேர். ஸோ அதை தான் இங்க வந்து ஸ்ப்ளிட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. 25,347ல வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5? 5 எங்க இருக்கு? எத்தனாவது இடத்துல இருக்கு? 1, 10, 100, 1000 இல்லையா? ஸோ அப்ப அதனோட இடமதிப்பு என்ன? 5,000-ஆ 500-ஆ? 5,000. வெரி குட். ஸோ இங்க கொடுத்துருக்காங்களா? கரெக்ட். 5 is in the thousands place. 5 into 1,000, 5,000. 50,000 in words. 50,000 வார்த்தைகளில். எப்படி எழுதுவோம்? This one. Yes, 50,000, 50,000. Write 73,625 with commas correctly. எது வரும் இதுல? எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்? வெச்சிலே குடுத்துட்டாங்க ஈஸியா. இதானே? எக்ஸாக்ட்லி ரைட். இந்தியன் சிஸ்டம் படி. How many 5 digits numbers are there? இங்க எவ்வளவு 5 digits நம்பர் இருக்கு? இது 6, இது 6, இது 5, இது 4. So 5 digit number is 190,000. Okay. What comes after 9,999? 9,999க்கு அடுத்தது என்ன வரும்? 10,000. வெரி குட், சூப்பர். Which number is largest? இதுல எது பெரிய நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். இது இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தரல. So 25,001 is the biggest number. ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். சரி, இருங்க, நான் உங்களோட புக்கு ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ரொம்ப ஈஸி. 2.1 எக்ஸசைஸ் வந்து ஜஸ்ட் ஃபில்லப்ஸ் தான். இந்த பிளாங்க்ஸ்ல 10,101, 10,102, 10,103. அடுத்த நம்பர் வந்து 10,104, 5, 6, 7. அவ்வளவுதான். ஓகேவா? என்ன வரும்? 10,104, 5, 6, 7. இதுதான் நான் இப்ப உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிலேயே காமிச்சேன். 4, 5, 6, 7. அவ்வளவுதான். அடுத்தது 10,220, 230. 10 10 கூட்டியிருக்காங்க. அப்போ 10,240, 10,250, 10,260. லாஸ்ட் நம்பர் இஸ் 10,270. சோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 1 1 ஆட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் கொஸ்டின்ல 10 10 ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் 10,920. அங்க 60 இருக்கு இல்லையா? அப்ப இங்கேயும் 10 10 தான் ஆட் பண்ணிருக்கணும். 930, 940, 950, 960, 970. ஓகே. அடுத்தது 11,001, 11,002, 11,003ங்கும் போது 1 1 ஆட் பண்ணிருக்காங்க. அது நீங்க எழுதுங்க. ஓகேவா? டன். இதான் 2.1 எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ், பிளேஸ் வேல்யூஸ், கமாஸ் அண்ட் பீரியட்ஸ். ஓகே, இதுலயும் இவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ்லயும் வந்து இது ஒரே ஒரு கொஸ்டின் தான். Read the following numbers by placing the commas at appropriate periods and write their number names ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இத வந்து இதுலயே போட்டுறலாம்.
2.2 and 2.3 ரெண்டுமே சேம் தான். 2.3லயும் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இங்க 2.2 பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து நம்பர்ஸ் ஹவு டு ரீட் அண்ட் ரைட். ஓகே, சோ இந்த ஹவு டு ரீட் அண்ட் ரைட் உங்களுக்கு நான் வந்து இந்த சிமுலேஷன்லயே இந்த அங்க போட்டு காமிக்கிறேன். 1570 197 73 1997 இல்லையா? பாருங்க, the premium max 73,199. இப்ப தெரியுதா எப்படி கமாஸ் போட்டிருக்காங்க? how commas and how to read and how to write. Is it easy? Next number 34 1964. நான் இப்ப வந்து அது என்ன நம்பர் படிக்க மாட்டேன். 34 1964. add commas. 3,41,964. because எனக்கு commas போட்டாதான் அதை ரீட் பண்ண தெரியும். 3,41,964. ஓகே, எக்ஸசைஸும் நமக்கு உள்ளே வந்துச்சு, அனிமேஷன்லயும் உங்களுக்கு பாத்துறீங்க, சிமுலேஷன்லயும் பாத்துறீங்க. லாஸ்ட் நைட் அடுத்த நம்பர் 29/12/1972. 29/12/1972. இது பெரிய சரி 7 வரைக்கும் தான் போட முடியும், லாஸ்ட் 2 போட முடியல. 29,12,197. நம்ம அங்க ஒரு 2 கம்மி பண்ணிருக்கோம், இங்க ஸ்பேஸ் அவ்வளவுதான் எடுக்கு. ஓகேவா? 34,78,10. 3,47,810. அவ்வளவுதான்ப்பா. நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் வந்து இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா பாத்துட்டீங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இப்போ அடுத்தது நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே, டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கமாஸ் கார்புள்ளிகள். கமாஸ் கார்புள்ளிகள். 10,000 10,000. செகண்ட் வேர்ட் 10,000 10,000. தேர்ட் வேர்ட் 10 lakh 10 லட்சம். 10 lakh 10 லட்சம். Fourth word place value. place value இடமதிப்பு. Fifth word face value முகமதிப்பு. So first one commas கார்புள்ளிகள். 10,000 10,000. 10 lakh 10 லட்சம். place value இடமதிப்பு. face value முகமதிப்பு. So 5 words சொல்லியிருக்கேன் in English and Tamil. எல்லாருமே எழுதிப்பீங்க நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் வந்து ஈஸியா புரிஞ்சுதா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்பர் கம்பேரிசனும் அண்ட் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை இறங்கு வரிசை இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஒரு கிளாஸ்லயும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.